ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே 8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சட்னி பண்ணணும். நம்ம என்ன சட்னி பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், புளி, தக்காளி, தேவையான அளவு உப்பு. புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு புளியை கொஞ்சமாக குறைச்சிட்டு அது கூட இன்னொரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து வச்சுருக்க பொருளாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் போல் நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா ருசியாக இருக்கும் சட்னி. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ரெண்டும் பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்து தாளிச்சிடலாம். சட்னி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நமக்கு எவ்வளோ பதம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், தள்ளிக்கும். அதுக்காக நல்லா 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா ரெடி ஆயிரும். நல்லா சுவையான சட்னி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.